இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் சுவிஸ்ல அப்புறம் தான் நீங்கள் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எல்லாமே வித்தியாசம். வெதர் தேயிலை எந்த நாளானே யாழ்ப்பாணம் தான் சுவிஸ்ல இருந்து வந்தீங்க முழங்கினது அதோட ட்ரெயின் வருதா இந்த வாங்க ட்ரெயின் வரும் அங்கே போயினோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிஸ்ல இருந்து வந்திருக்கீங்க ஒரு ஃபேமிலி. அண்ணா வணக்கம். வணக்கம். எந்த நாட்டில் இருந்து வந்துருக்கீங்க? சுவிஸ்ல இருந்து. எப்படி இருக்கு உங்களோட அனுபவங்கள்? நல்லா இருக்கு. எத்தனை நாள் இங்கே பயணம்? 3 கிழமை வந்தேன். 3 கிழமை. இப்போ இன்னும் எங்கெங்கே போயிருக்கிறீங்க? நிகம்போவில் இருந்து வந்து கோல் அம்மந்தோட்டை, ஜாலா நேஷனல் சஃபாரி, மிரிசா எல்லா இடமும் பார்த்து. இன்றைக்கு நேற்று இன்றைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். முதல் தரமோ? உங்களோட சுவிஸ்ல இதே தான் நல்லா வடிவாக இருக்குமே. விதமான வடிவு, இது வேற விதமான. அங்கே உள்ள மரங்கள் இங்கே இல்லை, இங்கே உள்ள மரங்கள் அங்கே இல்லை. அங்கே எப்படி எல்லாம் பிடுங்கி எல்லாம் பார்க்கலாம். இல்லை அது சரி. இங்கே இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மற்ற இந்த சேனலில் இந்த அக்கா அம்மா பார்த்துருக்கா. வணக்கம் அம்மா. மடிதா எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன வீடியோ பார்த்துருக்குறீங்களா? இந்தியா போனோம் எல்லாம் பார்த்துருக்குறீங்களா? எப்படி இந்த இடம் நல்லா இருக்கு? உங்களோட பேர் என்ன? சுதா. என் பேர் சுதன். இஞ்சாலயம் இருக்கிறேன். இது மச்சான் கதை போவ தமிழ். எங்க பிறந்த நீங்க? தமிழ் தான். தமிழ் தான் கதைக்க தெரியுமா? சுவிஸ்ல பிறந்த நீங்களா? எப்படி இருக்காக்கா இந்த இடம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மோதிரம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கீங்க? அடிக்கடி யாழ்ப்பாணம் தான் இங்க வந்து யாழ்ப்பாணம் வந்துட்டு சின்ன வயசுல போயிட்டீங்களோ? இல்ல நான் மேரி பண்ண போனேன். அப்ப இங்க அங்க அப்புறம் வந்து ஆகலாம்டா கதைக்கலாமே போய் அவரு கேட்போம். இவர் மலேசியால இருந்து. அவரோட ஃபேஸில் விளாங்குது மலேசியா அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்க. என்ன இன்றைக்கு மலேசியா சுவிஸா ஜாயின் ஆகிட்டீங்க? எப்படி? நல்ல நண்பர் எனக்கு பல வருடமா. சுவிஸ்லையா? அவர் மலேசியாவுக்கு வருவார், நான் சுவிஸ் போவேன். அந்த மாதிரி அப்படி இன்டர்நெட் ஃப்ரெண்ட். இப்போ சேர்ந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து மலேசியாவில் நான் வந்திருக்கேன். கெந்திங், கெமரூன்ல ஒட்டுக்கலாமே இருந்து நான். நல்ல வடிவான இடம் கெமரூன். சூப்பரான இடம். நல்ல வடிவான இடம். சரி அண்ணா. ஓகே, நன்றி. இந்தியாவில் வரைக்கும் பாருங்க. அக்கா வணக்கம். வாங்க இருக்கோம் பக்கத்தில். இவையெல்லாம் இப்போ டிக்டாக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு இந்த ட்ரக்கில் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி போய் பாருது. எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கு. நீங்கள் 2 பேரும் சுவிஸ்ல அப்புறம் தான் நீங்கள் எப்படி இந்த இலங்கைக்கும் சுவிஸுக்கும் என்ன நீங்கள் வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் டைம் முதல் தரமோ? 4 வருஷம். எங்கே இங்கேயோ இல்லை யாழ்ப்பாணம்? நீங்கள் யாழ்ப்பாணம் எந்த இடம்? அச்சுவேலி. அங்கே அது இப்போ அந்த இடத்துல வாக்கடையே இல்லையே. எல்லாரும் இடம்பெயர்ந்து போட்டினோம். நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்களா உங்களோட ஊரை? அங்கே தான் போய்டாண்ணே சொந்த காட்டி இருக்குறீங்க இருந்தது. இப்போ அங்கேயே இப்போ போனால் அங்கே இருப்பீங்களா இல்லை வேறு இடம்? 42 வருஷம். அது நாளைக்கு 83 அந்த டைம் தான் போகுது. நீங்கள் தமிழெல்லாம் கதைப்பீங்களா? நீங்கள் இந்த இடத்துல என்ன அந்த டிக்டாக்கா செய்கிறீங்க? இல்லை சும்மா யூடியூப்பா இன்ஸ்டாவா? சும்மா. சரி. மற்றது நீங்கள் இந்த இலங்கைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு உங்களோட சுவிட்சர்லாண்டுக்குமே என்ன வித்தியாசம் தெரியுது? எல்லாமே வித்தியாசம். வெதர் இப்போ அங்கே எப்படி இருக்கு? நல்ல வெக்கையா? சம வெயில் அடித்தா வெயில் அடிக்கும், பனி பெஞ்சா பனி பெய்யும். இது நல்லா இருக்கு. உங்களோட அப்பா பற்றி என்ன சொல்ல போறீங்களா? தமிழே இப்படி நல்லா கதைக்கிறீங்க, அதான் சொல்லுங்க. தமிழ் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போனாங்க. எழுத வாசிக்கலாம் தெரியுமா? 2 பேரும் போகிறீங்களா? இப்போ போகிறீங்க.
மற்ற இங்கே வந்து என்ன சாப்பாடு எல்லாம் மங்கடை சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவீங்க? அதுக்கு தான் கொடி கொண்டு வந்துடுங்களா போல. இங்கே ரொட்டி, அங்காளி பக்கம் போனால் புட்டு. ரொட்டி இருக்கும். சரியா, சம்பளம் பானம் இருக்கும். சம்பல் பான் அதுகள் வேற என்னென்ன? சரி அம்மா அக்கா நன்றி. பார்த்தீங்கன்னாண்டா அண்ணன் இவ்வளோ தூரத்துக்கு தமிழ் எல்லாம் படிப்பிச்சு. ஆனால் கூடுதலாக இலங்கையாக்கள் நல்லா தமிழ் கதைப்பினோம். நாங்கள் அப்புறம் வந்து சுவிஸில் அதுக்கு எல்லாம் செய்வோம். அதுதான் என்ன பட் அவையில் அங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அவங்கள்ட்ட அந்த ஊர்கள் அதுகளை கூட டெவலப் பண்ணி நல்லா இதாக செய்கிறாங்க. நல்ல இது. சுவிஸில் நீங்கள் எந்த இடம்? உங்களோட எல்லாமே எனக்கு கிராமப்புறமா இல்லை சிட்டிமா? கிராமப்புறம். இவ்வளோ பெரிய மலை நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை, ஆனால் சுவிஸில் இதை விட பெரிய மலை தெரியும். சரி அண்ணா நன்றி. தமிழா இது என்ன? ஓ என்ன தரையில் வெயிட் இது இது சமையலுக்கு கீரையா பொன்னாங்கானி தேயில தேதை தேயில கொண்டு வரா பாருங்க. இதுக்குள்ள இப்போ நான் லிட்டில் அடம் ஸ்பீக்கர்னு சொல்கிறேன் அந்த இடத்தடிக்கு தான் மேலே ஏறி போய் பார்க்க போகிறேன். இதுதான் வந்து அந்த 9 9 ஆர்ச் பிரிட்ஜ் 100 வருஷம் பழமையானது. இங்கே வந்து மேலே போகிற பாதை. ஹலோ, இதான் ட்ரெக்கிங் மேலே ஏறுற பகுதி. லிட்டில் அடம் ஸ்பீக்குக்கு போகிற பாதை. அப்பா மரம் ஒன்று விழுந்துருக்கு பாருங்க. எங்கே போகிறதோ தெரியல இந்த பாதை. மரம் முறிஞ்சிட்டு இந்த நேரம் போயிருந்தால் சம்பவம் தான். நல்ல ஏற்றம் தான். நல்ல ஏற்றத்தில் வந்திருக்கேன் பாருங்க. இந்த அணில் இந்த இது எங்கே போகுது? நல்லா தான் இருக்கு பாருங்க. இந்த இடம் இது எங்கடா பாபு? லிட்டில்ஸ் அடம் ஸ்பீக் அதுக்கு போகிற பாதை தான் இது. என்ன ஒரு இடம் சொல்லி வேலை இல்லைன்றதை தான் இதை சொல்கிறது பாருங்கோ. இந்த அப்பா ஒரு நல்ல வடிவான ஒரு இடம் பேரும். இந்த இயற்கை மரங்கள் அதோட இங்கே இருக்கிற அந்த சில தாவரங்கள் கிழங்குகள் அகல்லாம் சாப்பிட்றவையா இது இல்லை. ஆமாம் எந்த பெரிய மரங்களே ஒரு வடிவு பாருங்க. இயற்கை காடு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சிங்கராஜ வனத்துக்கு போய் வீடியோ எடுத்து போட்டு தானே சரியோ? அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் 7 நீர்வீழ்ச்சிக்கு போனேன் அருவிக்கு. இதுலேயும் ஒரு காஃபே ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. பா இங்கே கூல் வாட்டர். मारी வந்துட்டேனோ आइए मैं कोई नहीं लिटिल्स अडम स्पीक द पार तेनो द कोचरा दूर
මේ මවුන්ටන් එක. ආයි රිටර්න් මේ පාර එන්න පුළුවන්ද? ඔව් පාරේ ඉන්න පුළුවන්. சரி சரி 2-3 கிலோமீட்டருக்கு அமைஞ்சிருந்து போகிறதுக்கு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். என்னடா பைக்கில் ஆட்டோவும் போகிறது போல. ட்ரெக்கிங் போகிறதுக்குரிய நல்ல இடம். இப்போ இங்கேருந்து நான் போகணும், இருட்டதுக்கு மேலே போகணும். பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துல ஆட்டோ நிற்கிது. இந்த பாருங்க, என்ன 2-3 கிலோமீட்டர் மேலே போக வேணுமா. இப்போ மழை கால மட்டத்தில் நான் இதோட திரும்ப போகிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சும்மா ஒரு 2 நாள் சும்மா சுற்றி பார்க்க மட்டும் தான் வந்தேன். நான் கனகால மலையேறி தனியாக வந்துருக்கிறேன். மேலே இருக்குதான், ஆனால் போயிட்டு திருப்பி வர பாதை பிழைச்சிட்டு அவ்வளோ வந்தான். அந்த பாதையாக திரும்ப போகிறேன். இந்த இடத்த பாருங்க, சொர்க்கத்தில் இருக்கிறேன். என்ன இந்த ஆள் சொந்த ஊர மாதிரி வராதான் நிறைய வைக்கு. பார்க்கிங் 100 ரூபா, டாய்லெட் 50 ரூபா. அடப்பாவில நேற்று இரவு வந்து இறங்கி நடந்துத்தான். என்னென்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன், நல்ல ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன், பழைய மாதிரி பழைய அமைப்பிலே இருக்குது பாருங்க. புத்தக்கொடி எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு இடத்துலையும் இந்த மத கொடியை வந்து நான் பார்த்ததா நான் தெரியல. இது வரைக்கும் நான் நிறைய ரயில்வே ஸ்டேஷன் நிறைய இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். சைனாவோட போயிருக்கேன். அந்த வளர்ந்த நாட்டில் விட நான் அந்த மதம் சம்மந்தப்பட்ட கொடிகளை நான் பார்த்தா தெரியலை. நான் வெந்தயம் வந்து குற்றம் சொல்லலை. நான் வந்து சொல்கிறேன், இங்கே வந்து மக்களின் பொருளாதாரம் வாழ்க்கை முறை தான் அபிவிருத்தி தான் முக்கியம். ஏதோ பண்ணும் கூடாப்பா. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கவாவது ஒரு கிரவுண்ட் உண்டு, வேறு விளையாட்டு மைதானம், ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் தான். கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படி எல்லாரும் விளையாடலாம் போய். நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கிறதுக்கு நல்ல இடம். இது பாருங்க, பூ வெள்ளை வெள்ளை பூத்திருக்க பூ. இந்த குளிர் பனிப்பிரதேசத்துக்கு பூக்குறது. இந்த நேற்று இரவு பார்த்த எல்லா பகுதி தான். இது ஒரு பார் ரெசார்ட் கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் இருக்க ஹோட்டல்லாம் கிளப் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஊதான்னு சொல்கிறோம், இதை சொல்கிறோம். மண்டியா பார் எல்லாம் நெருப்பு இல்லை, நல்லா கிளப்ஸ் பாருங்க. லக்ஷலா இதுக்கு போய் பார்ப்பேன் வெளியே என்ன மாதிரி இருக்குண்டு. இதோ பாலிக்கு போன ஞாபகம் தான் பேர் எனக்கு இதை பார்க்க திறந்துருக்கு. இதா பாருங்க, ட்ரெயின் வருது. ஏற்கனவே காட்டியிருப்பேன். செட் ப்ரைஸ் டெக் தாள் தீனோனே இங்கே பாருங்க.
நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. சின்ன பிள்ளைகள் அப்படியே கொட்டன் பாய்க்கிற சைடு வாஷிங் மிஷின் அதில் இருக்க போடல, அதான் பிரச்சனை. அதான் யான் இதெல்லாம் சேல்ஸ் தான். 26,790. இதாக இருக்கு 2,100 ரூபா. இது எல்லாம் டாலர்ஸ் கணக்கு. ஜானு நல்ல தரமான அந்த மரங்கள் அதுகளில் செய்து வச்சுருப்பேன். நல்ல நிறைய பைக்கிங் குறிக்க சாமான் எல்லாம் வைக்கிது பாருங்க. மற்ற என்ன விஷயம்னா இங்கே பைக் ரெண்டுக்கு பேர் பாருங்க. அப்பா பைக்கில் பாருங்க ரோயில் இருக்கு. இதோ இப்போ இதில் மவுண்டன் மலையில் ஒரு பைக்குகள் நான் பிடிச்சு கொண்டு போவேன் எல்லாம். மவுண்டன் ரைட், எல்லோ ராக், டெம்பிள் ரன். எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டவுன்னு சொல்லலாம். இல்லை டவுன் லைஃப் பேலன்ஸ் வெல்னஸ் மீன்ஸ் போஸ்டல் லாட்ஜ், போஸ்ட் ஆஃபீஸ். எல்லா இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க.